வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடிஎஸ் பிளஸ் போர்ட்டல்ல வந்து நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நம் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு வந்து நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். அந்த விவரங்கள் வந்து சரியான முறையில் இருக்கிறதா, இல்லையா என்பதை பத்தி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாருடைய பெயரும், அவனுடைய பிறந்த தேதி வந்து அப்டேட்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அவ்வாறு நம்ம செக் பண்ணும் பொழுது, மாணவர்களுக்கு அதாவது எம்பியூ ஏதாச்சும் இருக்கிறதா, அல்லது எம்பியூ அப்டேட் வந்து ஆயிருக்கா, இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, மீண்டும் அதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோன்ல. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பார் வரும். அதில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும். அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்னு ஒரு காலம் வந்திருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேஜுக்கு நமக்கு வந்து லோட் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நிறைய வந்து கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பர், அந்த யூடிஎஸ் ப்ளஸ்க்கான பாஸ்வேர்ட், கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் கொடுத்துட்றேன். கொடுத்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லாகின் ஆயிரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2025, 26ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணிக்கங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதார் எம்பியூ மாடியூல் அந்த ஏரோ மார்க் இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பள்ளியில் என்ன வகுப்பு இருக்கோ அந்த வகுப்பெல்லாம் காட்டும். ஒருவேளை நீங்கள் மிடில் ஸ்கூலாக இருந்தால் 8 வரைக்கும் காட்டும். ஒருவேளை தொடக்கப்பள்ளியாக இருந்தாங்க உனக்கு 5 முதல் வரைக்கும் காட்டும். ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி அதுக்கு தகுந்த மாதிரி காட்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5th ஸ்டாண்டர்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செக்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல செக்ஷனுங்கிற ஆளுங்கிற இடத்துல வந்து செக்ஷனை வந்து ஏ அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு கோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துறேன். கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களோட நேம் லிஸ்ட் நமக்கு வந்து ஸ்லோவாகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாணவருடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சிலது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் குழந்தைக்கு வந்து நான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். வேலிடேஷன் ஆதார் ஃபார் அதுக்கு வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அந்த இதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துறேன். கொடுத்தேன்னா ஐ அக்ரின்னு கேட்கும். ஐ அக்ரின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையோடைய ஆதார் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை. அதாவது வந்து என்ன ஆகலை அப்படின்னா அவனுடைய பிறந்த தேதிக்கும் அவன் டேட் ஆஃப் பர்த்துக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வேலிடேஷன் கொடுக்கணும். ஒருவேளை வந்து சரியான முறையில் இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பி ஸ்டேட்டஸ் பெண்டிங் கொடுத்துருக்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரீவேலிடேஷன் பண்ணலாம் ஃபார் எம்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஐ அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிடேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கனால அகைன் வந்து நம்ம கரெக்டாக ஆயிடுது. இது மாதிரி வந்து நம்ம பண்ண வேண்டும். இது மாதிரி வேலிடேஷன் ஆகாத குழந்தைகளுக்கு எவ்வாறு வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மேலே வந்து போயிருங்க. மேலே போயிட்டு ஸ்கூல் டேஷ்போர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும். இதில் வந்து டோட்டலாக வந்து நம்ம என்ன வகுப்பு செலக்ட் பண்ணுவோம் அந்த வகுப்பை சேர்ந்துக்கலாம். அதை டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. அதில் வியூ மேனேஜ்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாணவனுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பேர் கொடுத்துருப்பாங்க. சில மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் டிக்காக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலிடேஷன் சரியான முறையில் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஆகாத குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த குழந்தைக்கு நம்ம வந்து நம்ம ஆதார் வந்து கரெக்டாக பார்க்கலையோ அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிவிட்டு ஜிபி அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி பேஜ் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. 4.1, 4.2 அப்படின்ட்டு. இதில் ஆதார் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போயிடலாம். மேலே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை வந்து நீங்கள் சரியான முறையில் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய நேம் வந்து ஆதாரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சேமாக வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பண்ணுறேன்.
கிளிக் பண்ணிவிட்டு ஆதாரில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு கடைசி எண்டில் வந்து நமக்கு வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆதார் எம்பியூ மாடியூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எந்த குழந்தைக்கான பண்ணணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட செக்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஆளுங்கிறதுல அதில் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிட்டு கோங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தையோட நேம் காட்டியிருப்பாங்க. எந்த குழந்தைக்கு நம்ம அப்டேட் பண்ணணுமோ அந்த குழந்தைக்கு நேராக போய் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எம்பியூ டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும்.